அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன். நிறைய நேயர்கள் ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க ரிகார்டிங் டு தி நாமினி. நாமினினா யார் சார்? நாமினிக்கு எல்லா உரிமையுமே இருக்கா? செத்து போனவர் லீகல் கேர்ஸை நாமினியாக போடாமல் வேறு யார் ஒருத்தர் நாமினியாக போட்டிருந்தா லீகல் கேர்ஸ் என்ன பண்ணுறது? லீகல் கேர் சட்டப்படியான வாரிசுதாரர்கள் அந்த இழப்பீடு தொகையை பெறுவதற்கு ரெண்டு விதமான நாமினியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பாலிசி எடுத்திருப்பாங்க, இன்னாரா நாமினின்னு போட்டிருப்பாங்க. பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, இன்னாரா நாமினின்னு போட்டிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருந்தால் ப்ராப்பர்ட்டி ஒரு பேரில் இருக்குது, டெசிட் வாரிசு வச்சு மாற்றிக்கலாம். ஆனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கலெக்ஷன் பண்ணுறது? இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் நிறையா இருந்துச்சு. அவர்களுக்கான வீடியோ இது. ஒரு நாமினி அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் லா இருக்குது, 1939 லா இருக்குது. அந்த 39 லாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளைனாக நாமினா யாரோட பேரில் யார் ஒருத்தர் இறந்து போயிட்டாரோ அவருக்குரிய தொகையை கலெக்ஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஏஜென்ட். அவர் கலெக்ஷன் பண்ணி அவரோட வாரிசுகள் யாருக்கு வேணாலும் கொடுக்குறதுக்காக அப்பாயின்ட் பண்ணுற ஏஜென்ட்டு. யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பணத்தை வைப்பீடு செய்கிறவர், காப்பீடு எடுக்கிறவர், குறிப்பிடக்கூடிய. எனக்கு பின்னாடி நான் இப்போ நாமினி, நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னா எனக்கு நாமினின்னு ஒருத்தர் போகிறேன். அது என் பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கோர்ட் as per தி ஆக்ட் ஆஃப் 1939 இன்சூரன்ஸ் லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும் பட்சத்தில் என் பெயரில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ள தொகையை, என் பெயரில் எடுக்கப்பட்ட பாலிசியின் பேரில் வரக்கூடிய இழப்பீடு தொகையை பெறுவதற்கு தகுதியுடைய நபர் நாமினி அப்படின்னு சொல்லியே தான் நிறைய விஷயம். இன்னும் எவ்வளோ கேசஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாமினி அவர் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுறாரு. பெற்ற பிள்ளைங்களுக்கு காசு தரதில்லை, கட்டின பொண்டாட்டிக்கு காசு தரதில்லை, வளர்த்த அம்மா அப்பாவுக்கு காசு தரதில்லை. பிரதர் ஒருத்தர் நாமினியாக போட்டிருக்காங்கன்னு அவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. வேறு சித்தாப்பா பையன் பெரியப்பா பையனை நாமினியாக போட்டிருக்கான்னு அவர் பணத்தை எடுத்துகிட்டு போகிற, எங்களுக்கு பணமே கொடுக்கல அப்படிங்கிற ஏகப்பட்ட கேசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு 39 செக்ஷனில். தெளிவாகவே சொல்லிட்டேன். நாமினியில் ரெண்டு வகையான நாமினி நாங்கள் பிரிக்கிறோம். பெனிஃபிஷியரி நாமினி, கலெக்டர் நாமினி. கலெக்ஷன் நாமினி, கலெக்டர் ஆஃப் நாமினிங்கிறவர் அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர். வாங்குறதுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்கே தவிர அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்மை கிடையாது. அந்த பணத்தை உரிய வாரிசார்கள்ட்ட அவர் கொடுக்கணும். அந்த பணத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு முடியாது. யார் யார் வாரிசார்கள்ங்கிறத நீங்கள் ரெக்கார்டெலாம் வாங்கிட்டு கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு பேங்கிங் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாகிட்டாங்க. பட் இன்சூரன்ஸ் செக்டார்ஸில் இன்னமும் தெளிவாகலை. நாமினி யாரோ அவங்கள்ட்ட தான் பணத்தை கொடுப்போம் அப்படின்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேஸ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்துச்சு. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் 2021 கேஸு 2023 விசாரணைக்கு வந்துச்சு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட மேட்ரு. ஆனால் அந்த கேஸை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி இந்த வழக்கு இந்த விளக்கத்தை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த வழக்கில் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கணவர் இறந்து போயிட்டார், மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் கணவர் உயிரோடு இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பாலிசி போட்டிருக்கலாம். சம்டைம்ஸ் உயிரோடு இருக்கிறப்ப அவரோட சொந்த பிரதரை நாமினியாக போட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் மாற்றாமல் விட்டார், இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ சகோதரர் பேரை போட்டார். இப்போ அவர் இறந்துட்டார். இறந்து போனது ஏதோ ஒரு விபத்தில், ஏதோ ஒரு துர்காரியத்தில் ஏதோ இறந்துட்டார். இறப்பின் பேர்லன்னா பணம் ஒரு 10 லட்ச ரூபா வருது. அந்த பணத்தை பாலிசியில் என்ன பண்ணிட்டாங்க, எல்ஐசியில் என்ன பண்ணிட்டாங்க, பிரதர் தான்ப்பா நாமினி, அவங்கள்ட்ட தான் கொடுப்போன்ட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இல்லை நீ கொடுக்கக்கூடாது. பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நேரடி வாரிசுகள் நாங்கள் 3 பேரும் தான், மனைவி நான் இருக்கேன், 2 பிள்ளைங்க இருக்காங்க, எங்கள்கிட்ட தான் துணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சண்டை கட்டுது. இல்லை உன்ட்டெலாம் தர முடியாதுமா, அவர் தான் அஃபிஷியல் நாமினி, அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி பாலிசியில் சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்கிறாங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. அப்போ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறத ஒரு 35 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. பாலிசி இந்த கேஸில் அவர் அருமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தெளிவாக அதில் சொல்கிறாரு. பாலிசி சென்ட்ரல் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு, ப்ரீவியஸில் சப்சிக்வெண்ட்டாக அமெண்ட்மெண்ட் வந்தப்போ என்ன சொல்லியிருக்கு, வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்குங்கிறத எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, ஹீ இஸ் ஒன்லி ஏ ஏஜெண்ட். யார்? நாமினின்னு அதில் போட்டிருக்கிற நபர் ஒரு ஏஜெண்ட்டு தான். என்னத்துக்கான ஏஜெண்ட்டு? எல்ஐசி பாலிசிக்காரங்கள்ட்டேருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தோ இல்லை பேங்க்லேருந்தோ அந்த பணத்தை வாங்கி அவரோட லீகல் கேர்ஸ், ஒரிஜினல் லீகல் கேர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட். அவ்வளோதானே தவிர அவர் பெனிஃபிஷியரி கிடையாது.
அதனால் பெனிஃபிஷியரி நாமினி கலெக்ஷன் ஆஃப் நாமினின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல. கலெக்ஷன் ஆஃப் நாமினிக்கு வந்து ஒன்ஸ்லி ஏஜென்ட் தான் எக்ஸிக்யூட்டர். அவர் வாங்கிய தொகையை அசல் யாருக்கு போகணுமோ அவங்கள்ட்ட கொடுக்குற நபரை தவிர அனுபவிக்கக்கூடிய நபர் கிடையாது அப்படின்னு தெளிவாக ஆர்டரை போட்டு, ஒருவேளை பணத்தை நீங்கள் நாமினின்னு சொல்கிற நேரடி வாரிசாக இல்லாத நபர்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவன்கிட்ட இந்த ரெக்கவரி பண்ணி இந்த அம்மாட்ட கொடுக்கணும், இல்லை நீ கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறப்பல ஒரு ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை போட்டார். ஆனாலும் இன்னமும் நிறையா பேங்க்லேயும் சரி பாலிசி நிறுவனத்துலேயுமே இந்த விஷயத்தை நாமினின்னு போட்டு அவங்கள்ட்ட தான் எல்லாத்தையும் நான் தருவேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா 2-3 டவுட் வந்து நம்ம நேயர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு நான் வீடியோவாக நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விளக்கம் சொல்கிறது இதில் சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அதனால் நாமினிங்கிறவங்க வந்து கலெக்ஷன் ஒரு ஏஜென்ட், இறந்து போனவரின் வாரிசுகளுக்கு பணத்தை கொண்டு சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி தருவதற்கான ஒரு ஏஜென்ட் தானே தவிர அவர் முழு உரிமையுடையவர் கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி யாராவது ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த கேஸ் நம்பரே நான் சொல்லிடுறேன். 11-044/2021 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து பிறப்பித்த உத்தரவு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனி வரும் காலங்களில் நாமினிக்கு என்ன வித்தியாசம், நாமினிக்கும் லீகல் கேர்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.